நிறைய பேருக்கு நோம்பு கஞ்சி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அதில் சிக்கன் மட்டன் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்கன்னே சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வீட்டு பக்கத்தில் முஸ்லீம் நெய்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, மாஸ்க் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் நோம்பு கஞ்சி கிடைக்கிறது ரொம்பவே ரேர் தான். அவங்க வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இந்த மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம்ஸ், மட்டன், சிக்கன், சோயா சங்க்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது மூணையும் நல்லா 2 தடவை அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 நான் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா புதினா இலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கேரட் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பீன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க சோயா சங்க்ஸ், பட்டாணி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு மட்டன், சிக்கன் வேணும்னாலும் நீங்க இதோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 7லேருந்து 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 8லேருந்து 9 விசிலுக்கு நல்லா தாராளமா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி அரிசி, பருப்பு எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ சுடு தண்ணி ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி கூட குறைச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த ஹீட்லயே நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்க மசிச்சு நல்லா கிண்டி விடும் போது நல்லா கஞ்சி மாதிரி வந்துடும். இப்போ அந்த ஹீட்லயே 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்க கொதிக்க விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான நோம்பு கஞ்சி வீட்டிலே ரெடி ஆயிரும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க.